வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கோட ப்ரோமோ வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோக்கு நேற்று வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனும் அனிருத்தும் ரொம்ப நாளாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. எங்கள் கேங் தான் அதான் புறாவுக்கே பெல் அடித்த மாதிரி நாங்கள் ப்ரோமோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து அந்த சாங்குக்கு ப்ரோமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. வளரு நல்லா. ஓகே, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. காவால இல்லாம டைட்டில் வைக்கிறாங்க. இன்னைக்கு அது நல்லது நடக்கணும். சார் சார் அண்ணா சாப்பாடு வெளியே வச்சுட்டு போயிடுங்கண்ணா. ஜி ஜி உங்க படம் டைரக்டர் ஜி, சாப்பாடு இல்ல நெல்சன் நெல்சன். ஐயோ அடுத்த 1.5 மாசம் இவன் கூடியா. ஹே ஹே நெல்சன், நைஸ் டி-ஷர்ட் ப்ரோ. இல்ல மெசேஜ் பாத்தீங்களா? சிங்கிள் தானே? ப்ரோமோன்ற பேர்ல ஒரு கிரிஞ்ச் ஆரம்பிச்சிருச்சிங்களே, இந்த வாட்டி உண்டா? இந்த வாட்டி அது கிடையாது. அந்த குட் நியூஸை சொல்லி பாட்டு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். வை அது பண்ணாலே எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்க பாட்டை கொடுங்க, பாட்டு போட்டுடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஏங்க ப்ரோமோ இல்லாம எப்படிங்க பாட்டு ரீச் ஆகும்? ரீச்சே ஆகலனாலும் பரவாயில்ல, அது மட்டும் வேணாம். பாட்டு Bloody rascal. இதுல ப்ரோமோ வேற பண்ணுவாங்க உனக்கு. சரி ப்ரோமோ தான் வேணாம், என்ன மாதிரி பாட்டுன்னு சொல்லிட்டு போயா. யோ ராக்ஸ்டார், அதான் மெசேஜ் அனுப்பிச்சல்ல, தமன்னா பாட்டு. என்ன கிங்ஸ்லி மாதிரி தமன்னா பாட்டுனா பேசுறது? அது ஒரு மூடு இல்லையா? மூடு தான் மூடு, அதை அப்படியே லாக் பண்ணி வாசிங்க. உங்களுக்கு தான் தமன்னா பிடிக்கும்ல. என்னது எனக்கு பிடிக்குமா? நமக்கு 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 அப்புறம் 70 தமிழ் 30 தெலுங்கு காவாலா ஞாபகம் இருக்குல்ல? காவாலா? காவாலாவா? அது காவால இல்லையா? காவாலா. ஏய் எங்க போற கையில பாஸ்போர்ட்டோட? Concert bro, Australia. படம் முடிகிற வரைக்கும் ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, உகாண்டா எல்லாம் ஆழ்வார் படம் தான். That's Sunny's passport. தெரியும் பட. பெரிய ஜஸ்டின் பைபர் கான்செர்ட்லயே தான் இருப்பாரு. ப்ரோ ஆப்போசிட்ல ஒரு பேக் பைப் வரும், அவாய்ட் பண்ணுங்க. Okay sir, அவாய்ட் பண்ணிடுறேன். ஏய் நீ எங்க போற? இவர் யாருன்னு தெரியுதா? பாட்டு எழுதுவா? என்ன படம்? ஜெயிலர். ஓ, நீங்க எழுத அவர் வாசிக்க அமோகமா இருக்குமே. கன்னியா விஸ்டம் ஜஸ்டின் பைபரும் சேர்ந்து என்ன பண்ண போறானுங்களோ. சார் பார்த்துட்டாரு, பரவாயில்ல. 6ஆம் தேதி மட்டும் பாட்டு வரல, 600 பேர் திரட்டின்னு வந்து அராஜகம் பண்ணுவாங்க. வா நூ காவாலயா நூ காவாலயா சிரிப்பு தயா வருது இதெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்துட்டு ப்ரோமோவே இல்லை அப்படின்றதே வந்துட்டு ஒரு கான்செப்டாக வச்சு ப்ரோமோ எடுக்கிறதுன்றது வந்துட்டு நம்ம ஆளுங்களெல்லாம் மட்டும்தான் முடியும். நம்ம நெருப்புடா சாங்கை எழுதினவரே பாடினவர் தான் இந்த பாட்டையும் வந்துட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டோட டைட்டில் பார்த்தோன்னே இது என்னடா காவால அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு அது காவால தான் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தா ஏதோ தெலுங்கு வேர்ட் மாதிரி இருக்குது. இது ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னோட ப்ரொடியூசரை வந்து வச்சுக்கோங்க. நான் அவரோட ஐடி வந்து கீழே எதனா மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த பாட்டு ஸ்டார்டிங்ல கேட்கும் போதே வந்துட்டு நல்லா இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புஷ்பா படத்துல வந்து பார்த்துருப்போம்ல, நம்ம சமந்தா வந்து ஆடி இருப்பாங்கல்ல, அவன் சொல்றியா மேம் அந்த மாதிரி ஒரு வைப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ரஜினி சார் இதுல காட்டுவாங்களா இல்ல மாட்டாங்களா அப்படின்றது ஒரு ட்விஸ்டா தான் இருக்கு. ஓகே, 6ஆம் தேதி தானே, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பாத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.